போன சாப்டரோட முடிவுல நம்ம ஆலிஸ் வந்துட்டு டோமுவை அடிச்சு தூக்கி எரிஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஆலிஸ் வந்துட்டு என்ன நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வெல்மிங் அத்தாரிட்டிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றா. இதன் மூலியமா நம்ம ஆலிஸுடைய ஆப்பனண்ட் ரொம்ப வீக்கா இருக்க பட்சத்துல இவளுடைய மானா பவர் மூலியமா அவங்கள கிரஷ் பண்ணிடும். இத பார்த்த அந்த யோஷியோவும் இந்த டோமு வந்துட்டு எங்களுடைய சாமுராய் கில்டுல டாப் ரேங்க்ல இருக்கவன், எப்படி ஒரு யங் கேர்ளால இவனை ஈஸியா கிரஷ் பண்ண முடியுது, இவங்க 2 பேர் யாரா இருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க உடனே ஹீரோ வந்துட்டு போதும் ஆலிஸ் நிறுத்து, இது வந்துட்டு நம்மள ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். இங்க இருக்கவங்க நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை கேட்ட ஆலிஸும் அவளுடைய ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணிட உடனே அந்த யோஷிஹோ வந்துட்டு நல்ல வேலை நீ அந்த லிட்டில் ஒன்ன தடுத்து நிறுத்திட்ட, நம்மள மாதிரி ரேங்கர்ஸ்க்கு நடுவுல இதெல்லாம் தேவையானு கேட்க இன்கேஸ் தப்பு எங்க மேல இருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு என்னது நான் இவ்வளவு ஸ்டாப் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிளேசியர் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றதன் மூலியமா ஒரு ஹை சாமரை கொண்டு வந்து அந்த டோமுவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்க நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அவளை நிறுத்த சொன்னது நான் இவனை வெளுத்து வாங்குறதுக்கு தான், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சாமுராய் கில்டு மாஸ்டர் யோஷிஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஐ ஆஃப் குளூட்டனை ஆக்டிவேட் பண்ணி பார்க்க இந்த யோஷிஹோ வந்துட்டு லெவல் 52ல இருக்கான். இதை தவிர்த்து சில யூனிக் எபிலிட்டியும் வச்சிருக்கான். ஹீரோ வந்துட்டு வேர்ல்டுலயே டாப் 7ல இருக்க ஒரு கில்டுடைய மாஸ்டரோட லெவலே இந்த அளவுக்கு தான் இருக்குமா, எதுக்கு இந்த காப்பி கண்டிஷன் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த யோஷிஹோ வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணிருப்பேன், நாங்க ஜாங்கவா கில்டோட டை அப் பண்ணிருக்க ஒரு மெகா ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு பெரிய கில்டை எதிர்த்து உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோவும் அவனுடைய மாஸ்க கழட்ட இதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே அது கேங்ஜினிக் தானே, அது இருக்கட்டும் அவர் பக்கத்துல இருக்க பொண்ணு யாருன்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு இங்க கொஞ்சம் லவுடா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிளேசியர் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றதன் மூலியமா அவங்கள சுத்தி ஒரு ஐஸ் வாலை கிரியேட் பண்ணிட்டு நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாருமே லவுடா பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் சுத்தி வாழை போட்டேன், என்னை பத்தி நீ ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், என்ன த்ரெட்னிங் பண்றல அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது, உண்மையை சொல்லட்டுமா நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் அதை பத்தி கேர் பண்ணிக்க போறது இல்ல, ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் வார்னிங்க தரேன், என்னுடைய வழியில நீங்க குறுக்க மட்டும் வந்தீங்கன்னா அது பிளேயரா இருந்தாலும் சரி இல்ல கில்டு மாஸ்டரா இருந்தாலும் சரி அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்க போட்டு வா ஆலிஸ் இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல இதை கேட்டு அவனும் செம கடுப்பாயிடுறான். அடுத்த நிமிஷமே இவங்க 2 பேரும் அந்த ஈவென்ட் ஜோனுக்குள்ள போக உடனே ஆலிஸ் வந்துட்டு வெறும் ஒரே ஃப்ளோர் இருந்தாலும் எல்லா ஐட்டத்தையும் இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இவ்வளவு பீப்புள்ஸ் இருந்து நான் பார்த்தது இல்ல, எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு, சரி ஓகே இந்த இடத்துக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அங்க இருக்கிறது தெரசா, பக்கத்துல இருக்கிறது மரியாதானே, அவளை கடைசியா அந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்தது, அதுக்கப்புறம் அங்க ஓரமா நிக்கிறது அது வந்துட்டு யூசங் தானே, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்க இன்னும் 2 பேரை பாக்குறான். அவங்க 2 பேரும் ஹே நீ அந்த பர்சனை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் எண்டு வரைக்கும் அவங்க ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்க போறாங்க, அப்போ அவளை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிறப்போ என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்ம கிட்ட கெஞ்சுவா அப்படிங்கிறான். இது வந்துட்டு ரொம்பவே ஃபன்னா தான் இருக்க போகுது. ஆக்சுவலா அங்க இருக்க அந்த பொண்ணுடைய பேரு கேசி, அந்த பையனுடைய பேரு ஜூட்லோ. இவங்க 2 பேருமே இன்னும் எந்த ஒரு கில்டுலயுமே சேரல. ஹீரோ வந்துட்டு யூரோப்ஸ்ல அவாய்ட் பண்ணக்கூடிய நம்பர் 1 பிளேயர்ஸ்னா அது இவங்க 2 பேர் தான். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே ஒரு ட்வின்ஸ். இவங்க 2 பேருமே வேணுனே மக்கள் கிட்ட வம்பிழுத்து ஃபன்னுக்காக அவங்கள கொலை பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே எனக்கு ப்ரீஷியஸான ஸ்கில்ல கொடுக்க போற ஒரு சோர்ஸ் தான் இவங்க, நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறப்போ இத பார்த்த ஆலிஸும் இப்படி இவன் சிரிக்கிறானா ஏதோ உனத்த பிளான் பண்ணிட்டான் போல அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல அந்த ஜாங்குவா கில்டுடைய வைஸ் பிரசிடென்ட் நம்மளுடைய 2 கில்டும் கம்பைன் ஆயிருக்குன்னு சொல்லியுமே அவன் அப்படி பண்ணானான்னு கேட்க பதிலுக்கு அந்த சாமுராய் கில்டு மாஸ்டர் வந்துட்டு அது உண்மைதான், இப்ப நான் என்னுடைய கம்பெனியனை இழந்துட்டு தனியா நின்னுட்டு இருக்கேன், அவன் இங்க வர முடியாம போனதுனால ஏதாச்சும் பெனால்டி போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. இதை கேட்ட அந்த ஜாங்குவா கில்டுடைய வைஸ் மாஸ்டர் லியோ வந்துட்டு கேங்ஜினியக் அந்த எல்வன் ஃபாரஸ்ட்லயும் தண்ட்ராலையும் எங்களை அவமானப்படுத்தினதோட இல்லாம இப்ப உன்னை இங்க திரும்பவும் மீட் பண்ற சுச்சுவேஷன் வந்திருக்கு, உன் கூட இன்வால்வ் ஆக வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டரும் கொடுத்திருக்காங்க, என்னால உன்னை இப்போதைக்கு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு குட்டி பையனும் கவலைப்படாதீங்க அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போக இவனை பார்த்த மத்த எல்லாருமே இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான், அதுல அந்த கொம்பு வேற, ஒருவேளை இவன் மான்ஸ்டரா இருப்பானோ அப்படிங்கிறப்போ இவன் ஹீரோக்கு முன்னாடி போயிட்டு
இந்த இடத்துல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் லோவர் ஃப்ளோருடைய மேனேஜர் கார்மன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஏதாச்சும் என்கிட்ட இருந்து வேணுமான்னு கேட்டுட்டு யாருக்கோ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். உடனே கார்மன் வந்துட்டு, நான் கேள்விப்பட்டேன் நான் இன்வைட் பண்ண ஒரு கெஸ்டை நீ அடிச்சிட்டியாமே, அது உண்மையான்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும், என் கூட வந்த கம்பெனியனை தெரியாத்தனமா இடிச்சு கீழே விழுந்துட்டான். அதுக்கு அவ்வளவு பலமாவா காயம்பட்டுடுச்சு. சரி, நான் வேணா ஒரு பொக்கேவை அவருக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை கேட்ட கார்மனும், என்னது ஃப்ளவர்ஸா, என்ன என்கிட்ட விளையாடுறியா, என்ன கொன்னுடுன்னு சொல்லிட்டு நீ கெஞ்சுற மாதிரி இருக்க. அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு, இந்த இடத்துடைய ஹோஸ்டான நீங்க ஒரு ப்ரீஷியஸ் கெஸ்ட த்ரெட்னிங் பண்றீங்க, உங்களாலேயே இந்த பார்ட்டி மெஸ்அப் ஆகுது. அது மட்டும் இல்ல, நீ என்ன கொல்லணும்னு நினைச்சனா அதுக்கான ப்ராப்ளம நீ ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். உடனே அந்த கார்மன் வந்துட்டு, ஹே முட்டாள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உன்னை கொல்றது ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறியா? உன்னால பார்க்க முடியாது, ஆனா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க பவர்ஃபுல் பீயிங்ஸ் எல்லாருமே இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணாலும் சரி, என்னை தடுத்து நிறுத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஆலிஸ் வந்துட்டு அவளுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ண வர ஹீரோ வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திடுறான். உடனே அந்த கார்மனுக்கு பின்னாடி இருந்து யாரோ அவனை கூப்பிட கார்மன் வந்துட்டு பயந்து போய் திரும்பி பாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணிருப்பான்ல, அது இந்த ஆஸ்டிங்க்கு தான். அதுவும் என்னன்னு பண்ணிருப்பானா, நீங்க தைச்சு குத்த சூட்ல ஒரு பட்டன் மட்டும் சரியில்லைன்னு சொல்லியிருப்பான். இதனால நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். ஒழுங்கா இதை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லனா ஒரு லென்த்தியான ரிவ்யூவை போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த மெசேஜை பார்த்த ஆஸ்டிங்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். கார்மன் அவரை பார்த்துட்டு, ஹை ஃப்ளோர் மேனேஜர் ஆஸ்டிங் நீங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஆஸ்டிங் வந்துட்டு கார்மனை காலிலேயே எட்டி உதச்சிடுறாரு. எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போறியா இல்லையா, என்னுடைய கஸ்டமர் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மத்த பிளேயர்ஸும், எனது இந்த காப்ளின் தான் ஒன் ஆஃப் த ஹை ஃப்ளோர் மேனேஜரா? உடனே அந்த ஆஸ்டிங் வந்துட்டு, எனக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய மேனேஜர்ஸ் வந்துட்டு மத்தவங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸை தப்பா பயன்படுத்துறாங்க. உங்களுடைய லிமிட்ஸை நீங்க கிராஸ் பண்ணாத வரைக்கும் நான் அது எதையுமே கண்டுக்க மாட்டேன். ஒரு மேனேஜர் வந்துட்டு இன்வைட் பண்ண ஒரு கெஸ்ட இன்னொரு மேனேஜர் ஹர்ட் பண்ண நினைக்கிறது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒண்ணு. பதிலுக்கு அந்த கார்மெண்ட் வந்துட்டு, நீங்க இந்த கெஸ்ட இன்வைட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆஸ்டிங் வந்துட்டு, இது ஒன்னும் குட் ரீசன் இல்ல கார்மன், இதனால அஃபெக்ட் ஆனவங்க கிட்ட நீ உடனடியா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இது நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, வெல் அப்பனா நீ உன் மனசார என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அந்த கார்மனும் ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு, என்ன காலையில சாப்பிடாம வந்துட்டியா, இன்னும் சத்தமா கேளு அப்படிங்கிறப்போ இதை கேட்ட அவனும், என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தோட முன்னேறி போக, இதே நேரத்துல பின்னாடி இருந்து ஆஸ்டிங்கும் கார்மனை முறைக்க, ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு பயத்துல கத்தி சொல்லிடுறான். இதுக்கு முன்னாடி அந்த கார்மன் சொல்லிருப்பான்ல, செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்கன்னு, அது வேற யாருமே இல்ல, முரிமை சேர்ந்தவங்களும் எம்பையரை சேர்ந்தவங்களும் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஃப்டையுமே கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த எம்பையரை சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு ஒரு லோவர் ஃப்ளோர்ல இருக்க மேனேஜரையே இவன் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றான்னா இவன் கண்டிப்பா இம்ப்ரெசிவான ஹியூமன் தான். எதுக்காக நம்ம எம்பையரோட கிங் வந்துட்டு இவனுக்கு கிஃப்ட் கொடுத்தாருன்னு தெரியல, பட் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, இவன் மட்டும் நம்ம சைட்ல சேர்ந்துட்டானா எங்களுக்கும் அந்த முரிமை சேர்ந்தவங்களுக்கும் இடையிலான அந்த வார எங்களால முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்ம ரிக்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க மெகாஃபோனுங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு லோவர் ஃப்ளோர் மேனேஜருக்கு பதிலா இந்த பார்ட்டியை வந்துட்டு இப்பத்துல இருந்து நான் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன், உங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணதுக்கான ரீசனை நான் இப்ப சொல்றேன். இந்த இடத்துக்கு சூஸ் பண்ண பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்திருப்பீங்க. உங்கள சில பேருக்கு இந்த பார்ட்டியில ஹிடன் பர்பஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பர்பஸ் என்னன்னா, நீங்க டவரை கிளைம் பண்ணும்போது எந்த சைட்ல நீங்க இருக்க போறீங்கன்னு டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்த் என்னன்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம பிளேயர் வந்துட்டு 15th ஃப்ளோர்ல இருந்து 13th ஃப்ளோருக்குள்ள ஏதாச்சும் ஒரு இடத்த சூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு டஞ்சனா இருக்கலாம், லேப்ரியத்தா இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் சைட்டா கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு யார் வந்துட்டு நிறைய அச்சீவ்மெண்ட்டை ரிசீவ் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு எந்த சைடு நிக்கணுங்கிறத சூஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அந்த லொகேஷனை சூஸ் பண்றதுக்கு எந்த பிளேஸ்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் சொல்லி அந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும். எல்லாருக்கும் குட் லக், நானும் ஆஸ்டிங் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் போயிட, இதை கேட்டு அங்க இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே
எல்லாருமே என்ன இவங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. அந்த ஒலம்பஸ் கில்டுடைய மரியா வந்துட்டு இம்மெச்சூரா நடந்துக்காதீங்க, நம்ம எல்லாருமே ஒரு பிளேயர்ஸ், இது யாரும் எதிர்பாராத சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா செயல்பட்டா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளால மீண்டு வெளியில வர முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். இத பார்த்த ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள ஒலிம்பிஸ் உடைய மரியா இவளுமே ஒரு ரேங்கர் தானே, இங்க நடந்த அந்த விஷயம் அது அவளுக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருந்திருக்கும். பட் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல யூசாங் வந்துட்டு தெரசாவை பார்த்து நம்ம திரும்பவும் சேம் சைட்ல இருக்க போறோம்னு நினைக்கிறேன். இதே நேரத்துல அங்க இருந்த ஒருத்தன் வந்துட்டு என்னது ஒன்னா ஒர்க் பண்ணுமா அப்படின்னா இந்த டவரை சேர்ந்தவங்க நம்மள சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா, ஆனா அவங்க எல்லாருமே நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு மரியாவும் எல்லாருமே கொஞ்சம் காம் டவுனா இருங்க, முதல்ல நம்ம பேசிட்டு அதுக்கப்புறமா எந்த ஃப்ளோரை சூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். உடனே நம்ம ஹீரோவும் இவங்க பேசுறதெல்லாம் காதுல கூட வாங்கிக்காம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ சூஸ் பண்ணது 25th ஃப்ளோர்ல இருக்க குட் கிங் வேலிங்கிற ஒரு பிளேஸ் தான். இத பார்த்த யூசாங்கும் அந்த டெவிலிஷா வந்துட்டு அப்படிங்கிறப்போ பதிலுக்கு தெரசாவும் எப்பவுமே இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ பிளேஸ் சூஸ் பண்ணதுனால எல்லா பிளேயர்ஸும் வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. மத்த பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுங்க நான் இன்னும் ப்ரிப்பேரே ஆகல அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா இவங்க எல்லாரும் டெலிபோர்ட் ஆன இந்த இடம் ஒரு லேப்ரியத். ஒண்ணு இதை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பவர் வந்துட்டு இவங்கள சூஸ் பண்ணணும். இதே நேரத்துல ஹீரோ வந்துட்டு இந்த இடம் எப்பயும் போலவே ரொம்ப பெருசா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ மத்தவங்க எல்லாருமே நாங்க ப்ரிப்பரேஷனே இல்லாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆனா அதை பத்தி எல்லாம் இப்ப கவலைப்பட முடியாது, ஏன்னா இது ஒரு காம்படிஷன், என்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களும் அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு வெளியேறுவேன், சூசன் ஒன்னா. உடனே மரியா வந்துட்டு எல்லாருமே காம் டவுன் ஆகுங்க, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க எதிரியா பார்க்க வேணாம், ஏன்னா இது எப்படிப்பட்ட இடம்னு நம்ம யாருக்குமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டனை யார் பிரஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்த பத்தி கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், சோ அவங்க கிட்டயே கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவை திரும்பி பார்த்தா அங்க அவன் இல்ல, எப்பயோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டானோ. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அது இங்கதானே எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல எதையோ தேடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செங்கலை பிரஸ் பண்றான். அடுத்த நிமிஷமே அது குட் கிங் உடைய சமாதிக்கான கேட்டை ஓபன் பண்ணுது. இங்க இருக்க 5 டோர்ல ஏதாச்சும் ஒரு டோரை நம்ம ஹீரோ அடுத்த 60 செகண்ட்ஸ்குள்ள சூஸ் பண்ணணும். உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள இந்த எலமெண்ட் இருக்க ஒரு டோரை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கான கேட் ஓபன் ஆயிடும், அதுக்குள்ள இருக்க ஸ்பிரிட் கூட நான் சண்டை போட வேண்டியதா இருக்கும், அதுவே வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ள நான் எந்த ஒரு டோருமே சூஸ் பண்ணலனா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போதே அங்க இருக்க அந்த 5 ஸ்பிரிட் டோருமே ஓபன் ஆகுது. அப்ப அதுக்குள்ள இருந்து ஃபயர் ஸ்பிரிட் சாலமண்டர் வர எப்ப பார்த்தாலுமே என்னையே முதல்ல அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னது ஹியூமனா, சரி ஓகே நான் இப்ப பண்ண போற விஷயத்தினால என்னை வெறுத்துறாத, நான் தான் இந்த கிரேவியார்டுடைய கார்டியன் சாலமண்டா, இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைய பார்த்திருக்கேன், உன்னுடைய பாவ செயலுக்கு தகுந்த தண்டனைய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருசா உருமாற இத பார்த்த ஹீரோவும் நீ இதை கேட்டியா, இது வந்துட்டு என்ன கொல்ல போகுதாம், இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு கோகுமாவை பார்த்துதான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். உடனே அது ஸ்கில்ல யூஸ் பண்ண போறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய காதை பஞ்ச வச்சு பிளாக் பண்ணிடுறான். உடனே கோகுமாவும் ஃபியர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த சாலமன்ற சுத்தி இருந்த அந்த ஃபயர் போயிட்டு அது திரும்பவும் குட்டியாயிடுது. இதோட இந்த சாப்டரும் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.